வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, காட்ஸ் கேம் வி பிளேன்ற புது அனிமே பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அனிமே இப்பதான் புதுசா ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. பார்த்த வரைக்கும் எனக்கும் இந்த அனிமே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிக்கும்ன்ற நம்பிக்கையில தான் நான் எடுத்திருக்கேன். சரி வளவலன்னு பேசிட்டு இருக்காம வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஏதோ ஒரு பனி பிரதேசத்துல மலையிலிருந்து ஏதோ வெடிஞ்சு செதறுது. என்னது ஒரு பொண்ணா? எப்படிடா இதுக்குள்ளார ஒரு பொண்ணு வந்தா? இதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்க, அவங்க வேற யாரும் இல்ல, அவங்க ஒரு கடவுள். அது மட்டும் இல்லாம இந்த கதையோடைய ஹீரோயினும் அவங்க தான். ஆர்கேனி கோர்ட்டுக்கு இமிடியேட்டா கான்டாக்ட் பண்ணுங்கடா. சரி சான்னு சொல்லிட்டு அங்க இருந்தவனுங்க ஓட, குறைஞ்சது 1000 இல்லைன்னா 2000 வருஷமாச்சு அவன் எப்படிடா இவ இதுக்குள்ளார இருக்கான்னு தெரியலன்னு அவன் சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினும் கண்ணை திறந்துட்டு நான் ரொம்ப தூங்கிட்டேன் போல தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரு நீன்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க, நான் ஒரு ஃபார்மர் கார்டுடா, இந்த எராவோடைய பெஸ்ட் பிளேயரை என்கிட்ட கூட்டிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே சீனை கட் பண்ணா வேற ஒரு சிட்டியை கட்டுறாங்க. இன்னைக்கான காட்ஸ் கேம் ரொம்ப அற்புதமா இருக்க போது. இன்னைக்கு மொத்தமா 3 கேட்டகரியில போட்டி நடக்க போது. இதை யாருமே எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்க, அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இந்த பக்கம் வந்து கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த போட்டி நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த போட்டியில விளையாடிக்கிட்டு இருந்தவனுங்க எல்லாரும் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு அதில் தோத்து போயிட்டு வெளியில வந்துடுறானுங்க. நானும் ஒரு சேலஞ்சர் தான், நான் அதனால சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டு அவனுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு வரோம். அந்த இடத்தோடைய சீஃப் வந்துட்டு வெல்கம் பேக் ஃபாய், என்னால நம்ப கூட முடியல, உன்னை பார்த்து 6 மாசம் ஆயிடுச்சு, உன்னுடைய வெயிட் குறைஞ்ச மாதிரி தெரியுதுன்னு அவ சொல்லிட்டு இருக்க, நான் ஒரு முக்கியமான விஷயமா இருந்தேன், இந்த இடத்துல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு சீஃப் செக்ரட்டரின்னு ஹீரோ கேட்க, நீ என்ன இந்த தடவையும் ரெட் கலர் முடி இருக்கிற பொண்ணை தேடிக்கிட்டு 6 மாசத்தை வீணா ஓட்டிட்டியான்ற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படின்னா நீங்க எதனா அந்த மாதிரி பொண்ணை கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களா, அவளுக்கு ரெட் கலர் பிரைட் ஹேரும் இருக்கான்ற மாதிரி ஹீரோ கேட்க, நீ சின்ன வயசா இருந்தப்ப உனக்கு விளையாட கத்து கொடுத்த பொண்ணு எப்படி இருப்பாங்கன்னு நீ சொன்ன, அந்த மாதிரி பொண்ணு இருக்கிறதா சில பேரு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் உன் கூட ஒரு விஷயம் பேசணும், அதனால என் கூட நீ 17th ஃப்ளோர் வரைக்கும் வான்னு அவ சொல்ல, என்ன விஷயமா நீ ஹீரோ கேட்க, இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்கா, அவளை கண்டிப்பா நீ பார்த்தே தீரணும், அவ என்ன சொன்னான்னா இந்த எராவுடைய பெஸ்ட் பிளேயரை என்கிட்ட கூட்டிட்டு வாங்கன்ற மாதிரி அவ சொன்னா, அதனால தான் நான் உன்னை இப்ப கூட்டிட்டு போறேன்னு சீஃப் சொல்ல, யார் அந்த பொண்ணுன்னு ஹீரோ கேட்க, அவங்க ஒரு கடவுள்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அப்படியே சீனை கட் பண்ண 2 பேரும் ரூமுக்கு வெளியில வந்து நின்னுகிட்டு, அவங்க கொஞ்சம் கோவக்காரி, அவங்களுக்கு விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த வேலைக்கு நீ தான் செட் ஆவ, உண்மையை சொல்லணும்னா உன்னை தவிர இதை வேற யாராலையும் பண்ண முடியாதுன்னு சீப் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல நான் ஒன்னும் செத்தர மாட்டேன் இல்லன்னு ஹீரோ கேட்க, கரெக்டா சொன்ன, கடவுளுடைய சக்தி ரொம்ப அற்புதமானது, அவங்க நினைச்சாங்கன்னா மனிதர்களை ஒரே செகண்ட்ல அழிச்சிட முடியும், அதெல்லாம் நினைச்சு நீ ஒன்னும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அவ டோரை ஓபன் பண்ண, அந்த ரூம் ஃபுல்லா ஒரே விளையாட்டு பொருளுங்களா இருக்கு. அப்படின்னா இந்த கடவுளுக்கு விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் போலன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு 4 அப்புறம் 6ன்னு சொல்லிட்டு போடுறான். பார்த்தா அதுவும் 4 அப்புறம் 6ன்னு வந்து விழுது. இதை எப்படிடா நீ பண்ணனு சீஃப் கேட்க, இது ரொம்ப ஈஸி, இதுல சின்னதா ஒரு ட்ரிக் இருக்கு, அது மட்டும் தெரிஞ்சா போதும், ஈஸியா இதை நம்மளால செய்ய முடியும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வந்து நின்னுகிட்டு அவன் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்த உடனே அவனுடைய சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாம் வந்து போகுது. ஏன் மிரண்டா, இவன் தான் அந்த மனுஷனா, இந்த எரவோடைய பெஸ்ட் பிளேயர் இவன் தான், நீங்க இவனை தான் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, அதனால தான் நான் இவனை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் இவன் தான் சூப்பர்வைசரா இருந்து உங்களை பாத்துக்க போறான். இவங்க தான் லேடி லியோலிஷா, இவங்களுக்கு அல்லோ சொல்றான்னு சீஃப் சொல்லிட்டு இருக்காங்க. இவளை பார்க்க அவங்கள பாக்குற மாதிரி தெரியுதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, என்ன விஷயம் மனுஷன்னு ஹீரோயின்னு கேக்குறாங்க. சரி நான் திரும்பி என்னுடைய வேலைக்கு கிளம்பணும், மறந்துடாத, இதுக்கப்புறம் நீ தான் சூப்பர்வைசர், இதுக்கப்புறம் எல்லாம் உங்கையில தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு சீஃப் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பார்த்தா ஹீரோயின் பறந்து வந்து ஹீரோக்கு முன்னாடி நிக்கிறாங்க. சரி வா நம்ம ஒரு கேம் விளையாடலாம், அது முன்னாடி நம்மள ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாமேன்னு ஹீரோ சொல்ல, நம்ம ஒரு கேம் விளையாடி அதை வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம்டா, நீ கேமுக்கு தயாரான்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, நான் கேமுக்கு தயாருன்னு ஹீரோ சொல்றோம். இது காட்ஸ் கேம் மாதிரியே தெரியல, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு ஹீரோ அவனுக்குள்ளரே சொல்லிட்டு இருக்க, என்ன விஷயம்னு ஹீரோயின் கேட்கறான். இதுல என்ன நேம் ஏஜ் ஹோம் டவுன் ஹாப்பி ட்ரீம்னு என்னென்னவோ எழுதி இருக்கு, எனக்கு ஒன்னும் புரியலேன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்க, நீ எடுக்கிற 2 கார்டும் ஒரே மாதிரி வந்துருச்சுன்னா நீ என்ன கேள்வி கேட்கலான்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, சரி நம்ம கேம் ஆரம்பிக்கலாம்னு ஹீரோ சொல்றோம். ஹீரோயின் அந்த சீட்டை எல்லாத்தையும் ஒரே இதுவா அடுக்க, நீங்க அந்த சீட்டை எல்லாத்தையும் கொஞ்சம் திருப்பி குலுக்க முடியுமா, இல்லைன்னா வேற எப்படின்னா மாத்த முடியுமா, அந்த கார்டு எங்கெங்க இருக்குன்னு நான் அதுக்குள்ளார மெமரி பண்ணிட்டேன்னு ஹீரோ சொல்ல, அதுக்குள்ளார மெமரி பண்ணிட்டியா, பரவாயில்லையே, சரி விடு, இப்ப என்னுடைய திறமைய பாடுறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட
அவளுடைய பவர் யூஸ் பண்ணி அந்த சீட்டை எல்லாத்தையும் சுத்தி சுத்தி வர வச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் எந்த சீட்டு எங்க இருக்குன்றத உன்னால நோட்டீஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம விளையாட்ட ஆரம்பிக்கலாம். உனக்கு எந்த சீட்டு வேணுமோ அதை சூஸ் பண்ணுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. சீஃப் உக்காந்துக்கிட்டு அவங்க விளையாடுறத பாத்துக்கிட்டு இருக்கா. ஹோம் டவுன்ன்ற 2 சீட்டை ஹீரோ கரெக்டா எடுத்துடுறான். பரவாயில்லையே, நீ 2த்தையும் கரெக்டா எடுத்துட்டு அதனால நான் உனக்கு பதில சொல்றேன்னு சொல்லிட்டு நான் எலமெண்ட்ஸ்ல இருந்து வரேன். மனிதர்கள் எல்லாருமே அதை சூப்பர் ஸ்பிரிச்சுவல் ரிலிம்னு சொல்லுவாங்க. கடவுளுங்க வாயிற இடத்துக்குள்ளார போகணும்னா ஹியூமன்ஸ்க்கு ஸ்பெஷலா ஒரு டோர் இருந்தா தான் உள்ளார போக முடியுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த டோரை நானும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு ஹீரோ சொல்றான். அவங்க விளையாடுற கேமை சீஃப் உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே 2 பேரும் விளையாடிக்கிட்டே இருந்துட்டு ஹீரோயின் அந்த போட்டியில ஜெயிச்சுட்டு அவளுடைய உருவத்தை மாத்திட்டு, மனிதனே என் கூட விளையாடுறதுக்கான உண்மையான நோக்கம் என்னன்றத சொல்லுன்னு ஹீரோயினை கொஞ்சம் கடுப்பா கேட்க ஹீரோ கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சாராம். என்னுடைய கேள்விக்கு உண்மையான பதில சொல்லு, பொய்யான பதில சொன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இவ ஒரு ஃபார்மர் கார்டு, இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருந்துட்டு, என் கூட யாருன்னா விளையாடினாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். நம்ம 2 பேருக்கும் அதே மாதிரி ஒரே எண்ணம் தான் இருக்கு. உண்மையை சொல்லணும்னா சீஃப் செக்ரட்டரி தான் உன் கூட விளையாட சொன்னாங்க. இருந்தாலும் உன் கூட விளையாடுறதும் கொஞ்சம் ஃபன்னா தான் இருக்கு. நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்னா இதுதானே நீ எதிர்பார்த்தன்ற மாதிரி ஹீரோ சொல்ல அவளுடைய பவரை யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. என்ன நீ சொன்ன பதிலுக்கு இப்ப நம்மளுடைய சிட்டியே அழிய போகுது, நம்மளுடைய நிலைமை இப்ப என்ன ஆக போகுதுன்னு தெரியலேன்னு அவ கத்திக்கிட்டு இருக்க. மிரண்டா வந்து நீ யாரு, என்ன மோட்டிவேஷனுக்காக இந்த இடத்துல வந்திருக்கன்றத கண்டுபிடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஹீரோ சொல்ல, உண்மையை சொல்லணும்னா நீ இந்த போட்டியை ரொம்ப நேர்மையாவும் உண்மையாவும் விளையாடன, நீ ஒரு நல்ல மனுஷன் தான் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. உன் மேல எனக்கு இப்ப கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் உன்னை ஃபேனே கூப்பிடுறேன். நீ இதுக்கப்புறம் என்ன லிசானே கூப்பிடு. நீ ஒன்னும் கவலைப்படாத. இதுக்கப்புறம் நீ என் கூட ஒரு ஃப்ரெண்டாவே பழகலான்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. என் கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுல உனக்கு ஓகேவான்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் வந்து ஹீரோவுடைய கைய பார்த்துட்டு, நீ இது வரைக்கும் 3 தடவை ஜெயிச்சிருக்கியா, பரவாயில்லையே, நீ ரொம்ப நல்ல ஆளு தான் போல இது. அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப திறமை வாய்ந்த பிளேயர் தான் போல இருக்கு. நான் உன் கூட காட்ஸ்மேன் கேமை விளையாட விரும்புறேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. என்னது காட்ஸ் கேமான்னு ஹீரோ சொல்ல, நான் மனிதர்கள் கூட விளையாடணும்னு சொல்லிட்டு தான் என்னுடைய ரிலிமை விட்டே நான் இந்த இடத்துக்கு வந்தேன். வா நம்ம போய் விளையாடலாம்னு சொல்லிட்டு ஹீரோவை இழுத்துக்கிட்டு ஓடுறான். ஏ லிசா, ஒரு நிமிஷம் இரு, இப்ப நீ என்ன செய்யணும்ன்ற பிளான்ல இருக்கன்னு ஹீரோ கேட்க, அந்த டிவைன் கேட்டு கிட்ட வந்து ஹீரோயின் நின்னுகிட்டு இருக்கா. என்னது டிவைன் கேட்டா? இதுக்கப்புறமும் என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. உன்ன மாதிரி ஒரு மனுஷன் எனக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வா போலான்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து சிரிச்சிட்டு, நம்மளுடைய காட்ஸ் கேம் இப்பதான் ஆரம்பிக்குது, வா போலான்னு சொல்லிட்டு கேட்டுக்குள்ளார ஓடிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.